ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ் உங்களுக்கு அப்கமிங்கில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் நம்ம எப்படி படித்து அதிக மார்க்ஸ் எடுக்கிறது, ஸோ எக்ஸாமில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்படிலாம் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்கும். அப்படி இல்லைனா அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, இப்போ உங்களுக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ நான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கேன், இனிமேல் என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயர்ட்னஸோ இல்லாட்டி உங்களுக்குள்ள ஒரு ஹேட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் அதை தூக்கி போட்டுருங்க. இன்னும் வரப்போகிற எக்ஸாம்ஸ் கம்மியான ஒரு எக்ஸாம்ஸ் தான், அதிலே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க பாருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு போட்டை எடுத்துகிட்டு ஒரு கடலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா பாதி வரைக்கும் போயிட்டீங்க, இன்னும் பாதி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் அடைய முடியும். ஆனால் நீங்கள் பாதியிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. அதனால் நீங்கள் முடிஞ்சளவு வந்து அந்த துடுப்பை வந்து போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ யார் வந்து டயர்டாக இருக்காங்க, ஸோ டயர்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஸ்லீப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச எந்த சீனோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். இன்னும் இருக்க போகிற பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம்ஸ் தான், அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க பாருங்கள். ஸோ பாதி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ப்ரொஃபஷனாலிட்டி முடிஞ்சுன்னா ஓப்பனாலிட்டி தான், அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஓப்பனாலிட்டி இப்போ நீங்கள் படித்ததை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டாலும் அடுத்து வரப்போகிற கஷ்டம் இருக்காது. ஸோ அதனால் நல்லா கான்ஃபிடண்ட்டாக படிங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் நல்லா படிச்சுட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டே மாறிடும். ஒரு சில டைம் நீங்கள் படித்த கொஸ்டின் வராமல் இருந்திருக்கலாம், அதனால் மாறி இருக்கலாம். இல்லை நம்ம இவ்வளோ படிச்சுட்டே இருக்கோம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களோட பிளான் ஷெடியூல் எல்லாமே மாறிடும். ஸோ நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அதே ஷெடியூலே போங்க. ஸோ எதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் தான். அதனால் இதை யாருமே பண்ணாதீங்க, தவிர்த்துருங்க. ஸோ நீங்கள் போகிற வே வந்து கரெக்டான வே தான், கரெக்டான வேல தான் போயிட்டுருக்கீங்க. அதே இதில் போங்க, அப்படியே ஜாமாய் நின்றாமல். ஸோ அதே மாதிரி வந்து டைவர்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. உங்களோட சக்ஸஸை நீங்கள் பார்த்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக படித்ததை ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் ஒரு கொஸ்டினை எழுதுகிறப்போ நீங்கள் நல்லா யோசிங்க அப்படின்னா, புக்கில் நீங்கள் ஒரு இடத்துல படிக்கிறப்போ அது இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே அதுவாகவே ரிவைஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டில் எழுதிங்க அப்படின்னா நம்ம இந்த பேஜில் இந்த சைடு எழுதிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பிடிஎஃப் வச்சோ இல்லாட்டி வந்து புக்கிலே நீங்கள் வந்து சும்மா மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்து மைண்டில் ஏறி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் எழுதி பார்த்தீங்க இல்லாட்டி அந்த புக்கில் லைட்டாக அண்டர்லைன் பண்ணி அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் வரல பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், அதை அட்டன் பண்ண பாருங்கள். 15 மார்க் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். 15 மார்க் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதாவது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஏனோ தானே அட்டன் பண்ணாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு 4-5 ரீட் பண்ணுங்கள். ஸோ ரீட் பண்ணுறப்போ நீங்கள் படித்த கொஸ்டின்லேயே அது ரிலேட்டடாக ஏதாச்சும் வரும். அதாவது தெரியாத கொஸ்டினை சொல்கிறேன். நீங்கள் அப்படிங்கிறப்போ அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுறப்போ நீங்கள் படிச்சிருக்க அந்த கான்செப்ட் உங்களுக்கு லைட்டாக ஞாபகம் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறத வச்சு அப்படியே கொடுக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் ரிலேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சமாச்சும் ரிலேட்டடாக ஆன்சர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து நீங்கள் அதுக்கே வந்து காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காம்போனன்ட்ஸ், கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மெஜாரிட்டி அட்வான்டேஜஸ்னால் ஈஸியாக இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ்னால் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரியாத கொஸ்டினை நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணால், தெரிஞ்ச கொஸ்டின் இப்படி பண்ணக்கூடாது. தெரியாத கொஸ்டினை நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கே எடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி எழுதுறப்போ கொஞ்சம் மார்க் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் எழுதுறப்போ அப்படியே டேரெக்டாக எழுதக்கூடாது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவே கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். அது கேரக்டரிஸ்டிக் இருக்குமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். அதை பற்றி ஒரு அப்ரோச்சுமே இல்லைனா மட்டும் நீங்கள் டேரெக்டாக அப்படியே எழுதிருங்க. ஸோ இல்லைனா நான் சொன்ன மாதிரி இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம், எக்ஸாம்பிள் இருந்தால் எக்ஸாம்பிள் கொடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நாளை எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், நல்லா பண்ண பாருங்கள். அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரும் வந்து டைவர்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் உங்களை தேடி வரும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.